வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோரிஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் ஃபோக் பெயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோக் பெயிண்டிங் அப்படிங்கக்கூடியது நம்மளோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஸ்டாட்டிக் ஜிகேல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கு கீழே வரக்கூடியதான் என்னென்னா ஃபோக் பெயிண்டிங். உங்களுக்கு நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து டான்ஸ் வரும், பெயிண்டிங் வரும், மியூசிக் வரும். இதெல்லாமே வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு கீழே வரக்கூடியது. ஓகேவா? அப்புறம் நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கும் இந்த டாபிக் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வரக்கூடிய இந்த பெயிண்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்களும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம லாஸ்ட் வீடியோவும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இதே மாதிரி பெயிண்டிங்கை பற்றி போட்டிருந்தோம். அதில் ஒரு 6 இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங்கை வந்து கவர் பண்ணியிருந்தோம். இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பெயிண்டிங்குமே வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பெயிண்டிங் என்ன அப்படின்னா வார்லி பெயிண்டிங். என்ன ஒரு சின்ன சின்ன கோட் வேர்டு, எனக்கு தெரிஞ்ச கோட் வேர்டு. ஓகேவா? அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கோட் வேர்டை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பெயிண்டிங் என்ன அப்படின்னா வார்லி பெயிண்டிங். வார்லி பெயிண்டிங் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தமிழில் வந்து இதுக்கு நீங்கள் பேர் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான் என்னென்னா வார்லி பெயிண்டிங். இதுக்கு நீங்கள் தமிழில் எப்படி பேர் கொடுப்பீங்க? சேம் பேர் தான் இருக்கும், சேம் நேம் தான். ஓகேவா? தமிழ்லையும் வந்து வார்லி இப்படி வேணால் எழுதிக்கலாம், வார்லி அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் உச்சரிப்பு இது எல்லாமே சேம் தான். ஓகேவா? நேமை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே சேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு பெயிண்டிங் என்னென்னா வார்லி பெயிண்டிங். எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் தான் என்னென்னா வார்லி பெயிண்டிங். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நம்ம எப்படி கோலம் போடுறோமோ அதே மாதிரி அவங்க ஸ்டேட்டோட பெயிண்டிங் தான் என்னென்னா வார்லி பெயிண்டிங். உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா வார்லி பெயிண்டிங் எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா மகாராஷ்டிராவோட பெயிண்டிங் என்ன அப்படின்னு கேட்டுட்டு கீழே 4 பெயிண்டிங் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு கோட் வேர்டு என்னென்னா மகாவார். வார்னா எப்படி இருக்கும்? மெகாவாக இருக்கும். சின்னதாக வார் இருக்காது. சின்னதாக நடந்தால் அது பேர் சண்டை. பெரிய மெகாவாக நடந்தால் தான் வார். அப்போ மகாராஷ்டிரா மெகா அப்படின்னு வச்சுக்கோங்க. மெகா வார்லி பெயிண்டிங். ஓகேவா? வார்லி பெயிண்டிங் அப்படிங்கக்கூடியது இப்படி தான் இருக்கும். இதுதான் வார்லி பெயிண்டிங். ஓகேவா? இதுதான் வார்லி பெயிண்டிங். செகண்ட் பெயிண்டிங் என்ன அப்படின்னா மஞ்சுஷா இல்லைனா வந்து அங்கிகா பெயிண்டிங். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். மஞ்சுஷா ஒரே பெயிண்டிங் தான், ஆனால் அதுக்கு 2 பேர். மஞ்சுஷா இல்லைனா அங்கிகா பெயிண்டிங். இது எங்கே அப்படின்னா பீகார் ஸ்டேட்டில் உள்ளது. ஓகேவா? இது இப்படி தான் இருக்கும் அந்த பெயிண்டிங். ஓகேவா? மஞ்சுஷா இல்லைனா அங்கிகா பெயிண்டிங், பீகார். ஓகேவா? இதுக்கு ஏதாவது கோடு வேர்டு வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கான கோடு வேர்டு தெரியல. அடுத்த பெயிண்டிங் என்னென்னா பாடு பெயிண்டிங் எங்கன்னா ராஜஸ்தான். இன்னொன்று வரும் மண்டா பெயிண்டிங். ஓகேவா? ராஜஸ்தானில் வந்து 2 பெயிண்டிங் இருக்குது. ஒன்று வந்து பாடு, இன்னொன்று வந்து மண்டானா. ஓகேவா? பாட், இன்னொன்று வந்து மண்டானா அப்படின்னு 2 பெயிண்டிங் இருக்குது. நம்ம வந்து மண்டுனா என்ன சொல்லுவோம்? மண்டு அப்படின்னா என்ன? ஒரு அறிவில்லாத இருக்கிறத நம்ம வந்து மண்டு அப்படின்னு சொல்லுவோம். நாட்டில் 1000 பிரச்சனை போயிட்டு இருக்குது. ராஜா என்ன பண்ணுறாரு? அவையில் உட்காந்துக்கிட்டு பாடகர்கள்கிட்ட பாடு 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 அப்படின்னு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு, நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பார்க்காம. அப்போ அந்த ராஜா என்ன ராஜா? மண்டு ராஜா. மண்டையில் ஒன்றும் இல்லாத ஒரு மண்டு ராஜா. அப்போது மண்டு ராஜா பாட்டை பாடுன்னு கேட்குறாரு. அப்போ என்னது? மண்டு அதுக்கப்புறம் பாடு அப்படின்னு வந்தால் ராஜஸ்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பித்தோரா பெயிண்டிங். இந்த பாடு பெயிண்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பாடு பெயிண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பித்தோரா பெயிண்டிங். ஓகேவா? பித்தோரா பெயிண்டிங் உங்களுக்கு எப்படி உச்சரிப்பு வச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் வந்து உச்சரிப்பு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இது உங்களுக்கு வந்து வைவாலெலாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாமுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வேர்டை உங்களுக்கு எப்படி உச்சரிப்பு நீங்கள் வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த பித்தோரா பெயிண்டிங், அதுக்கப்புறம் ஆத்தியா பெயிண்டிங். ஓகேவா? ஆதியாவோ இல்லைனா வந்து ஆத்தியாவோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ பித்தோரா பெயிண்டிங் இல்லைனா வந்து ஆத்தியா பெயிண்டிங் இது எங்கன்னா குஜராத்தில் உள்ளது. இதுக்கு நம்ம கோட் வேர்டு எப்படி வைக்கலாம் அப்படின்னா இப்போது மோடியோட ஃபாலோவர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? அவர் வந்து டீ ஆற்றிக்கிட்டு இருந்தவர் இப்போது பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரு அப்படின்னு பீத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்போ அப்படியே நீங்கள் இதை வந்து கோடோட வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு டீ ஆற்றினவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயந்தான். அதை வந்து நம்ம இங்கே குறை சொல்லலை.
இதை ஜஸ்ட் நம்ம வந்து கோட் வேர்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? மோடியோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, டீ ஆத்திக்கிட்டு இருந்த, மோடிங்கிறது இந்த குஜராத்தை குறிக்குது. ஓகேவா? அப்போது மோடியோட ஃபாலோவர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, டீ ஆத்திக்கிட்டு இருந்தவர் பிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு பீத்துறாங்க. அப்போது ஆத்தியா பீத்தோரா என்னன்னா குஜராத், ரெண்டுமே குஜராத்தில் இருக்கக்கூடிய பெயிண்டிங். ஓகேவா? ஆத்தியா அப்படிங்கக்கூடிய இதுதான் பித்தோரா பெயிண்டிங். ஆத்தியா அப்படிங்கக்கூடிய பெயிண்டிங் வந்து எனக்கு டவுன்லோட் பண்ண முடியலை, கிடைக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் பெயிண்டிங் என்ன அப்படின்னா சௌரா பெயிண்டிங். ஓகேவா? சௌரா பெயிண்டிங். நான் வந்து இந்த ஒரு பெயிண்டிங் காமிச்சிட்டு லாஸ்ட் வந்து இந்த பிடிஎஃப் இது வந்து கொடுக்குறேன். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த ஃபுல் புக்கோட பிடிஎஃப்மே நம்மளோட ஆப்பில் ஸ்கோர் ஈஸி அகாடமி அப்படிங்கக்கூடிய நம்மளோட ஆப்பில் வந்து இந்த புக்கோட பிடிஎஃப் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது அடுத்த பெயிண்டிங் என்ன, சௌரா பெயிண்டிங். அந்த நம்மளோட ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சௌரா பெயிண்டிங். இது எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னா ஒடிஷாவோடது. ஓகேவா? ஒடிஷா. இது சௌராங்கிறது சௌரியமா அப்படின்னு வச்சுக்கோங்க. சௌரியம்னா கம்ஃபர்டபுளா, சௌரியமா. ஒடிஷாங்கிறத ஒடிசலா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒடிசலா இருந்தீங்கன்னா சௌரியமாக ஒரு சேரில் ஒரு கூட்டமாக இருக்கும், ஒரு பஸ்ஸில் நீங்கள் கூட்டமாக இருக்குது பஸ்ஸு. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஒடிசா ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சௌரியமாக உட்காந்துக்கலாம். குண்டாக இருக்கீங்கன்னா உட்கார முடியாது. அப்போ ஒடிசலாக இருந்தால் சௌரியமாக உட்காந்துக்கலாம். அப்போ இந்த சௌரா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சௌரியமா அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மறக்காது. உங்களுக்கு எந்த வேர்டு ஈஸியாக இருக்கோ அது ரிலேட் பண்ணி இதை வந்து அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சௌரா அப்படின்னு மனப்பாடம் பண்ணாமல் சௌரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒடிசலாக இருந்தால் சௌரியமாக இருந்துக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நிறைய டாபிக் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 டாபிக் கிட்ட இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இமேஜ் எடுத்து வச்சு இல்லைனா வந்து கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷனோட மனப்பாடம் பண்ணி ஒரு கோடு வேர்டு இல்லாமல் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்துடும். அதுவும் இல்லை படிக்கிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் வந்து கோடு வேர்டு வச்சு உங்களுக்கு எப்படி அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்குமோ மறக்காதோ அப்படி நீங்கள் இது பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ சௌரியமா ஒடிசலாக இருந்தால் சௌரியமாக இருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா இதுக்கு இன்னொரு கோடு வேர்டு என்னென்னா சௌரியா. இது சௌரியமா அப்படின்னு பார்த்தோமா, இதுக்கு இன்னொன்று வந்து சாவுடா அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. சௌரா அப்படிங்கிறத சாவுடா, ஒடிச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ராஜ்கிரண் வந்து எலும்பெல்லாம் ஒடிப்பாரு, அந்த மாதிரி ஒடிச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க கோடு வேர்டு. அடுத்தது என்னென்னா பைட்கார் பெயிண்டிங். பைட்கார் இதை நீங்கள் வந்து பைத்தியக்காரன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பைத்தியக்காரன்னு வச்சுக்கோங்க. பைத்தியக்கார் பெயிண்டிங். ஜார்க்கண்டு. பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான், கண்ட ஜாரெல்லாம் தூக்கி தூர அடிப்பான், எரிவான். அப்போது பைத்தியக்கார் என்ன, ஜார்க்கண்டு. இப்படி தான் இருக்கும் அந்த பெயிண்டிங். ஓகேவா? பைட்கார் பெயிண்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்த பெயிண்டிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சவுக் பூர்ணா பெயிண்டிங். ஓகேவா? சவுக் பூர்ணா பெயிண்டிங் எங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இது நம்மளோட கோலம் மாதிரி இருக்கக்கூடிய பெயிண்டிங் தான் என்னன்னா சவுக் பூர்ணா பெயிண்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பெயிண்டிங் வந்து மந்தானா பெயிண்டிங். நான் இந்த புக்கில் நான் படிக்கும்போது இந்த பெயிண்டிங்கெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தான் நான் இந்த புக்கை பார்த்தேன். ஆர் போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்னா என்னென்னா ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு கோட் வேர்டு கிடையாது, இது டக்குன்னு மறந்துடுது எனக்கு. அப்போ இதெல்லாம் ஆர் போட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இந்த புக்கில், நான் படித்த புக்கில். ஓகேவா? அப்போது சவுக் பூர்ணா பெயிண்டிங் என்ன, யூபி உத்தரப்பிரதேஷில் உள்ளது. இதுக்கு நீங்கள் கோட் வேர்டு வேணால் இப்படி வச்சுக்கோங்க. சவுக் பூர்ணா. யூபியில் இருக்கிறவங்க யோகி வந்து எல்லா இடத்தையும் சாவடிச்சிருவார். ஓகேவா? அப்போ சவுக் பூர்ணா யூபி. அடுத்தது வந்து மந்தானா பெயிண்டிங். மந்தானா ராஜஸ்தான். நம்ம பார்த்தோமே, மண்டானா ராஜா பாட சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கோடோடு பார்த்தோம். அப்போ மண்டனா அப்படின்னா இதை மந்தானா அப்படின்னு வாசிக்காமல் நீங்கள் வந்து மண்டான அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் மந்தனா அப்படின்னு வாசிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடோடு ஞாபகம் வராது. மண்டான அப்படின்னு வச்சுக்கோங்க. மண்டானா பெயிண்டிங் வந்து யாருன்னா ராஜஸ்தான். மண்டான ராஜா. இந்த பெயிண்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்த பெயிண்டிங் வந்து என்னன்னா ரங்கோலி. உங்களுக்கு பெயிண்டிங்கோட இந்த பெயிண்டிங்லாம் கொடுத்து இது என்ன பெயிண்டிங்னு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த பேரை கொடுத்து தான் இது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பெயிண்டிங்கை கொடுத்து இது என்ன பெயிண்டிங்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ ரங்கோலினா என்னன்னா கோலம் தான். ஓகேவா? ரங்கோலி. அப்போது மகாராஷ்டிரா. ஓகேவா? ரங்கோலி மகாராஷ்டிரா. இதுக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் மகாராஷ்டிராவுக்கு வந்து வார்லி அப்படின்னு ஒன்று இருக்குது, வார் அப்படின்னு இருக்குது. வார் எப்போ வரும், ராங்காக போனால் தான் வார் வரும். ஓகேவா? ஏதாவது ராங்காக பண்ணால் தான் வார் வரும். அப்போ ராங்காக பண்ணால் வார் வரும். எங்கன்னா மகாவாரம் வரும், பெரிய வாரம் வரும் மகாராஷ்டிரா.
அடுத்தது வந்து ஆத்தியா பெயிண்டிங் நம்ம பார்த்துட்டோம் குஜராத். அதுக்கு வந்து அரிப்பானா பெயிண்டிங். அரிப்பானா எங்கன்னா பீகார். ஓகேவா, அரிப்பானா பெயிண்டிங் வந்து பீகார். இதுக்கு கோடு வேர்டு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அல்பானா பெயிண்டிங். அல்பானா வந்து நம்மளோட கோலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங். அல்பானா பெயிண்டிங் எந்த ஸ்டேட்டோடது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா வெஸ்ட் பெங்காலோட பெயிண்டிங் வந்து என்ன பெயிண்டிங் அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அப்போது அல்பனா பெயிண்டிங் வந்து என்னன்னா வெஸ்ட் பெங்கால். இதுக்கு கோடு வேர்டு என்ன? வெஸ்ட்டுங்கிறத வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, வேஸ்ட்டான பெண்கள். வேஸ்ட்டாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு இது வேஸ்ட்டாக இருக்குது, ஒருத்தங்க வந்து வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்பம் அப்படிம்போம். அப்போ என்னது? அல்பம். அல்பானா அல்பம். ஓகேவா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஐபான் பெயிண்டிங். ஐபான் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வச்சுக்கோங்க. ஐயப்பன். ஓகேவா, ஐயப்பன் வந்து எப்படி காண்டாயிருவார். ஏதாவது நம்ம தப்பு பண்ணானா ஐயப்பன் கடவுள் வந்து காண்டாயிருவார். ஓகேவா, அப்போ உத்தரகாண்ட் ஐயப்பன். ஓகேவா, ஐப்பான் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மறந்துடும். ஐயப்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ப்ரொனவுன்சேஷன்லாம் நமக்கு தேவையில்லை, இது மறக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஐயப்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உத்தரகாண்ட் ஐப்பான். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பெயிண்டிங். ஓகேவா, அடுத்த பெயிண்டிங் வந்து முகுலு பெயிண்டிங். முகுலு வந்து ஏபி, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, முகுலு பெயிண்டிங் அப்படின்னா என்னன்னா நம்மளோட கோலத்தை தான் இவங்க வந்து முகுலு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஏபி ஆந்திர பிரதேஷ்னாலே நமக்கு தெரியும் ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க. நம்ம காரமாக சிக்கன் மட்டன் இதெல்லாம் காரமாக சாப்பிடும்போது என்ன ஆகும்? நம்ம மூக்கிலேருந்து தண்ணி வடியும். அப்போது காரம், ஏபினாலே காரம், ஆந்திர பிரதேஷ்னாலே காரம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஏபி மூக்கிலேருந்து தண்ணி வடியும். காரத்தை சாப்பிட்டாலே மூக்கிலேருந்து தண்ணி வடியும். முகுலு. ஓகேவா, இப்படி நீங்கள் வந்து கோடு வேர்டை வச்சு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக மனப்படம் ஆயிரும். ஓகேவா, இன்னும் 1-2 பெயிண்டிங் வந்து இதில் நம்ம பார்க்கல, இந்த பிடிஎஃப்ல பார்க்கலாம். என்னென்னா இதில் நம்ம பார்த்துட்டோம், வார்லி பெயிண்டிங் பார்த்துட்டோம், மஞ்சுஷா பெயிண்டிங், பாட், பித்தோரா, சௌர்யா, பைத்தியக்கார் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்த பெயிண்டிங் வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த பெயிண்டிங் பார்க்கல, அரூப் பெயிண்டிங். என்னென்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா, அரூப் பெயிண்டிங் ஹிமாச்சல் பிரதேஷ். இது பாருங்கள், நான் கோடு வேர்டு இல்லை, அதனால் இது எனக்கு மறந்துடுது. அதனால தான் ஆர் அப்படின்னு போட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா, நீங்களும் படிக்கும்போது எது அடிக்கடி மறக்குதோ அதில் ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது வந்து அந்த இதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக. ஓகேவா, அப்போ அரூப் பெயிண்டிங் எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். இதுக்கு கோடு வேர்டுனா இப்படி வச்சுக்கோங்க, ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் அப்படின்னாலே அங்கே கொஞ்சம் ஹைட்டான ஏரியா. அப்போது இதை வந்து ரூஃப், இது அரூஃபை வந்து ரூஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூஃப் வந்து எப்படி இருக்கும்? ஹைட்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ அரூப் பெயிண்டிங் ஹிமாச்சல் பிரதேஷ். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தாச்சு. ரங்கோலி பார்த்தோம், அது வந்து மகாராஷ்டிரா. ரங்கோலி அது வந்து மகாராஷ்டிராவில் ரங்கோலி, GOLI வரும். இது ரங்வாலி எங்கன்னா கர்நாடகாவில். ஓகேவா, ரங்வாலி கர்நாடகா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. BALLI வந்தால் கர்நாடகா, ரங்கோலி GOLI ரங்கோலி அப்படின்னு வந்தால் மகாராஷ்டிரா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து குழப்பிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் களம் சாத்து வந்து கேரளா. ஓகேவா, களம் சாத்து, இதை கலாமா ஜாட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து களம் சாத்து அப்படின்னு தான் வரும். ஓகேவா, அப்போ களம் சாத்து வந்து கேரளா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோலம். ஓகேவா, கோலம் வந்து தமிழ்நாடு, இது நமக்கு தெரியும். ஓகேவா, இவ்வளோதான் முக்கியமான பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். டெய்லி ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக் வந்து மனப்பாடம் பண்ணிகிட்டே வாங்க. மனப்பாடம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜிக்கே டாபிக், இப்போ பெயிண்டிங் எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் நீங்கள் கோடு வேர்டை வச்சு மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரத்தை நீங்கள் கிளியராக அதை வந்து மனப்பாடம் பண்ணிடலாம். அதிகபட்சம் 3/4 மணி நேரம், 45 மினிட்ஸில் மனப்பாடம் பண்ணிடலாம். டெய்லி ஒரு டாபிக், இந்த மாதிரி முக்கியமான டாபிக் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு நம்மளோட ஆப்பில் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த பிடிஎஃப் இல்லைனா வந்து எக்ஸாம் பண்டிட் வந்து இதை விட எக்ஸாம் பண்டிட் வந்து நல்லா இருக்குது. ஓகேவா, அப்போது நீங்கள் வந்து 2 பிடிஎஃப்மே நான் வந்து நம்ம ஆப்பில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட
டெலகிராம் குரூப் லிங்கும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதையும் அதில் அந்த கிளிக் பண்ணி அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து கேளுங்க. ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக எல்லா கமெண்ட்டையும் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, டெலகிராம் குரூப்பில் வந்து நிறைய பேர் உங்களை மாதிரி படிக்கிறவங்க அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏதாவது நல்ல மெட்டீரியல் இருந்தாலும், ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்தாலும் அதில் ஷேர் பண்ணுவாங்க. உங்களோட டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்து அவங்களோட டவுட் வந்து அங்கே கிளியர் ஆகும். ஓகேவா? அப்போ டெலகிராம் குரூப் லிங்கும் ஆப் லிங்கும் கீழே கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆப்பில் வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதையும் வந்து நீங்கள் வந்து என்டிபிசி ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. ஏன்னா நான் வந்து டிஎன்பிசி என்சிஆர்டி புக்கு, டிஎன்பிசி புக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் புக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எதில் நல்லா கண்டென்ட் கரெக்டாக இருக்கும் அதை வந்து பார்த்து தான் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குது. 249 ரூபா தான் அந்த கோர்ஸோட ரேட். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மே 30க்குள்ளே அந்த கோர்ஸ் வந்து ஃபுல், இப்போ இந்த ஃபுல் டாப்பிக்கும் இன்னும் கவர் பண்ணலை. ஒரு 50% தான் கவர் பண்ணியிருக்கிறேன். ஒரு டாப்பிக்காக ஒரு 2 நாளுக்கு ஒரு டைம் அதை போட்டு கண்டிப்பாக மே 30க்குள்ளே அந்த கோர்ஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அந்த கோர்ஸோட வேலிடிட்டி வந்து நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இவ்வளோதாங்க இந்த டாபிக். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பெயிண்டிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.